சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் அமமுக கட்சி தேனி மற்றும் திருச்சி தொகுதிகளில் போட்டியிடுகிறது. 2 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பெயர்களை அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் இன்று அறிவித்தார். தேனி தொகுதியில் டிடிவி தினகரன், திருச்சி தொகுதியில் செந்தில்நாதன் போட்டியிடுகின்றனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் இன்று பிரச்சாரத்தை தொடங்கினார். சேலம் பெரிய சோரகையில் உள்ள சென்றாய பெருமாள் கோவிலில் எடப்பாடி பழனிசாமி சாமி தரிசனம் செய்த பின் அவர் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரம் வழங்கி பிரச்சாரத்தை மேற்கொண்டார். இதைத் தொடர்ந்து இன்று மாலை திருச்சி பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட வண்ணாங்கோவில் நாவலூர் குட்டப்பட்டியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று பேசுகிறார். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இன்று பங்குனி உத்திர திருவிழா நடைபெற்றது. இதை முன்னிட்டு அதிகாலை 3 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது. அதிகாலை 3:30 மணிக்கு விஸ்வரூப தீபார்த்தனையும், 5 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும், தொடர்ந்து காலை 6 மணிக்கு கோவிலிலிருந்து வள்ளியம்பாள் தபசுக்காக எழுந்தருளி புறப்பாடு நடைபெற்றது. குலதெய்வம் தெரியாதவர்கள் முருகப்பெருமானை தரிசித்தால் தங்கள் குலதெய்வத்தை வழிபட்ட பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். அந்த வகையில் இன்று காலையிலிருந்தே திருச்செந்தூரில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. பக்தர்கள் கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் நிறுத்தி வைத்ததற்கு எதிராக ஜனாதிபதி மீது கேரள அரசு சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடுத்துள்ளது. இலங்கையில் ஏழுமலையான் கோவில் கட்ட பூர்வாங்க பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. திருப்பதி தேவஸ்தான முதன்மை செயல் அலுவலர் தர்மா ரெட்டி வரும் 29ஆம் தேதி இலங்கை சென்று கோவில் அமைய உள்ள இடத்தில் ஆய்வு செய்கிறார். பிலிப்பைன்ஸ்க்கு சொந்தமான சிறிய படகு சென்றபோது சீன போர்க்கப்பல்கள் அவர்கள் மீது தண்ணீர் பீரங்கி மூலம் தாக்குதல் நடத்தியது. இதில் அந்த படகு பலத்த சேதம் அடைந்தது. சீனாவின் இந்த தாக்குதலுக்கு பிலிப்பைன்ஸ் ராணுவம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது இந்த மாதத்தில் நடைபெற்ற சீனாவின் 2வது தாக்குதல் என்பது குறிப்பிடத்தக்கது. 17வது ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் நடைபெற்று வருகிறது. இதில் இன்று 2 ஆட்டங்கள் நடைபெற உள்ளது. அதன்படி முதல் ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் லக்னோ அணிகள் மோத உள்ளன. குஜராத் டைட்டன்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோத உள்ளன. கடந்த ஆண்டு 5வது இடம் பெற்று ஏமாற்றம் அளித்த ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தனது முதல் ஆட்டத்தை வெற்றியுடன் தொடங்கும் முனைப்புடன் களம் இறங்குகிறது.